என் பேர் லக்ஷ்மி பிரியா. அம்மா பேர் புஷ்பா விஜயகுமார். அம்மா வந்து கும்பகோணத்துலேருந்து யாத்ரா சூப்பர் யாத்ரா ஏஜென்சி மூலிமா 23/8/2026 அன்னைக்கு வந்து இதுக்கு யாத்திரை போனாங்க. நேற்று வரைக்கும் நேபாளிலேருந்து திபக்லேருந்து கால் பண்ணாங்க, வீடியோ கால் பண்ணாங்க. நாங்கள் சேஃபாக இருக்கோம், எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் காலையிலேருந்து எதுவுமே காலும் போல், அவங்களும் எதுவும் காண்டாக்ட் பண்ணல. அப்புறம் நியூஸ் பார்த்த வாட்டிக்கு அதில் எமர்ஜென்சி நிலச்சரிவு ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ண வாட்டிக்கு அவங்க வந்து சேஃபாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கன்ஃபார்மாக சொல்லலை. அப்புறம் சாரு இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாசில்தார் சார் வந்து இல்லைம்மா சேஃபாக இருக்காங்க, நீங்கள் தைரியமாக இருங்கன்னு வந்து தைரியம் கொடுத்தாங்க. தமிழக அரசுக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து ஒரு வாட்டியானா பேச வைங்க, சேஃபாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து சேர்த்து விட்டுருங்க. அவங்க கூட போனாங்க. எங்கள் அண்ணியும் கூட போயிருக்காங்க, பிரேமான்ட்டு. எல்லாரையுமே அவங்க போன எல்லா மெம்பர்ஸுமே என்ன மாதிரி தானே அழுது தவிச்சிருப்பாங்க. எல்லாரையுமே கொஞ்சம் சேஃபாக மீட்டுக்கு கொண்டு வந்துட்டா நல்லாயிருக்கும். சிஎம் சார் வந்து கொஞ்சம் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சார் அவங்க வந்து ஒரு 55 மெம்பர்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க சார். நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. பெங்களூர்லேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து இங்கேருந்து கார் அரேஞ்ச் பண்ணி, கிருஷ்ணகிரிலேருந்து அங்கேருந்து கார் அரேஞ்ச் பண்ணி சென்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு காரில் போயிட்டாங்க. அங்கேருந்து வந்து காட்மாண்டோ எங்கேயோ லேண்ட் ஆகிருக்காங்க. அப்புறம் இதுக்கு தீபக் போயிருக்காங்க. ஒரு நாள் காட்மாண்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க, அடுத்த நாள் இதுக்கு தீபக் போயிருக்காங்க. தீபக்லேருந்து நைட்டு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் எழுந்து நேபாளில் 2 டேஸ் நேபாளிலே சுற்றி காட்டுவாங்க, அதுக்கப்புறம் தான் கைலாயம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு மேலே எந்த கான்டாக்டும் இல்லை சார். நைட்டு ஒரு 9:30 10 o'clock கால் பண்ணி பேசினாங்க. சேஃபாக இருக்காங்கன்றது வந்துட்டு நாங்கள் எமர்ஜென்சி கால் பண்ணோம், அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ தாசில்தார் சார் வந்து சதீஷ் சார் கிட்ட பேசினாங்களாம். அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணி காண்டாக்ட் பண்ணி சேஃபாக இருக்காங்கன்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். சேஃபாக தான் இருக்காங்க, எதுவும் பயப்படாதீங்க, சேஃபாக கொண்டு வந்து சேர்த்திருவோன்னு நம்பிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் விரைந்து எல்லாரையுமே அவங்க வீட்டில் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு வாட்டி அவங்கவுங்க ஃபேமிலி கிட்ட கம்யூனிகேட் பண்ண வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்.